டுடே நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா 1000% ட்ரஸ்டடான ஆப் தான் guys. யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இதில் நானே வந்து பார்த்தீங்கன்னா 5000 rupees வந்து வித்ரா போட்டிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய் வந்து அதிக பேர் வித்ரா போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே அந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபர் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. பட் ரெஃபர் பண்ணால் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ இருக்கு. ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுறது போல இருக்கும். இதில் நீங்கள் வந்து உங்கள் லக் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே வந்து ஒரு 9000 ரூபாய் என்ட்ரி வித்ரா பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக கூட என்ட்ரி வித்ரா பண்ணிக்க முடியும். இதே போல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக தெரியும். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ண முடியும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இப்போவே ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். இது மூலமாக நீங்கள் சீக்கிரம் பார்த்து சீக்கிரம் ஜாயின் பண்ணி சீக்கிரம் ஏர்ன் பண்ணவும் முடியும். நீங்கள் இன்னுமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்போம். மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கணும். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அப்டேட் ஒர்க் ஆகுதா ஸ்டாப் பண்ணிட்டேன். எல்லா தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணோம். இன்னைக்கு காலை கூட வந்து பாருங்கள். ஸோ 8:30 மணிக்கு வந்து நிறைய பேர் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். 12 மணிக்கு வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெய்லியும் ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் பாட் மைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காம்போ கார்ட்ஸ், டெய்லி செக்கிங் கோடு, இதே போல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்பேன். காலையில் டெய்லி வந்து போஸ்ட் போடுவேன். ஸோ அதை பார்த்துட்டு அந்த சேனல் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அந்த பாட் மைனிங்கை ஜாயின் பண்ணிடுவீங்க. டெலிகிராம் பாட் மைனிங்னா ஸோ அதுக்கு நான் வந்து டெய்லி காம்போ கார்ட்ஸ், டெய்லி கோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து டோக்கன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் சீபன் மைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேஓசி வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டோட ப்ளஸ் ஒரு ஆடியோ டீட்டெயில் ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருப்பேன். நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிடுவீங்க. இந்த மைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் இருந்தால் மட்டும் தான் அப்டேட் தெரிஞ்சு அப்டேட் பண்ணி ப்ராப்ளம் வித்ரா பண்ண முடியும். நீங்கள் டெலிகிராம் சேனல் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ண முடியாமல் போயிடும். ஸோ மஸ்ட் எல்லாரும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இந்த பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் கனெக்ட் பண்ணி வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டோட ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த சீட் பேட் மைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக் லைவ் பண்ணுறது, வாலெட் கனெக்ட் பண்ணுற போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு ஆக்டிவ் வருங்க. அப்போ மட்டும் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற லூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அப்டேட் தெரிஞ்சுட்டு அப்டேட் பண்ணி வித்ரா பண்ண முடியும். அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ மஸ்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே இப்போ 500 rupees வந்து கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன். ரேண்டமாக வந்து 10 பேருக்கு ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. நீங்கள் கிவ்அவேல ஜாயின் பண்ணி என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருக்கோம், கமெண்ட்டில் போயிட்டு ஹாய் சூப்பர் இதே போல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு யூடியூப் கமெண்ட் வைக்கிற வெப்சைட்டில் பேஸ் பண்ணிட்டு ரேண்டமாக 10 பேரை தேர்ந்தெடுப்பு பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை வந்து மேக் பண்ணி வீடியோ கிளிப்பை டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் வின்னராக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கான்டெக்ட் பண்ணி அமௌண்ட் கெட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி கிவ்அவேலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ஸ்னு சொல்லப்போ எந்த அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம் ஒரு 8 months பிஃபோர். ஸோ அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு மறந்துருப்பீங்க. சில பேர் புது யூஸராக இருப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் என்னன்னு தெரியல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூஸருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ எந்த மெத்தடில் வந்து ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறோம் அந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு 9000 rupees வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ லக் பேஸ்ட் லூட் ஆப்ஷனும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொறுமையாக ஏர்ன் பண்ணி வித்ரா பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து 5000 rupees வந்து ஏர்ன் பண்ணி வித்ரா போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே உங்கள் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய் வந்து ஏர்ன் பண்ணி வித்ரா போட்டிருக்கேன். அது எல்லா ப்ரூஃப்ஸுமே வீடியோவில் ஷோ பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஜாயின் லிங்க்னு சொல்லிட்டு டச் பண்ணி எல்லாரும் உள்ள போடுங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே கூட்டு போகும். ஸோ அங்கே போய்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உள்ளே வந்தால் சைன்இன் வித் கூகுள் ஓப்பன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூகுள் குரோம்குள்ளே போட்டு போகும். ஸோ அங்கே வச்சிருக்க நீங்கள் இமெயில் மூலிமா லாக் டச் பண்ணி கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்புக்குள்ளே வந்துருக்குங்க. ஸோ உள்ளே வந்து இப்படி தான் கேஸ் இருக்கும் இன்டர்ஃபேஸு. கீழே ரெண்டாவது ஏன்னு ஒரு பட்டன் இருக்குங்க, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணதே போல் ஏகப்பட்ட ஏர்னிங் ஆப்ஷன் இருக்கும். எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 6 டைப்ஸில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மெயினாக வந்து இந்த BLBன்னு இருக்கு பாருங்க, இந்த டோக்கன் தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து நியூ யூசர் ரிவார்டுன்னு போட்டிருக்கோம். இந்த ஏர்ன் செக்ஷனை ப்ரெஸ் பண்ணால் அதை டெய்லி செக்இன் இருக்கு பாருங்க, அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு செக்இன் இருக்கு பாருங்க, அந்த டெய்லி செக்இனை ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஆர்ட்ஸ் போகும். அந்த ஆர்ட்ஸ் வந்து க்ளோஸ் அந்த முடிஞ்ச போய் க்ளோஸ் பண்ணிட்டு இதே போல் வந்துடும். செக்இன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இதே போல் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 10 BLB தருவாங்க. செகண்ட் டே செக்இன் பண்ணால் 20 30 தருவாங்க. இதே போல் 7 நாளைக்கு வந்து சார் உங்களால் ஒரு 100 BLB வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு 7 days முடிஞ்சால் திரும்ப கண்டினியூ போகலாம். நீங்கள் எவ்ரி 7 days வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே செக்இன் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த செக்இன் பண்ணுறது மட்டும் ஒரு ஆப்ஷன் கிடையாது, இன்னொரு ஆப்ஷன் இருக்காது, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது கீழே நீங்கள் செக்இன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கீழே பாருங்கள் டெய்லி போனஸ் இருக்கா
சைடில் கிளைம் இருக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ண மூலிமா உங்களால் வந்து டெய்லியும் ஒரு 3 டைம்ஸ் வந்து இந்த அமௌண்ட் கிளைம் பண்ணிக்க முடியும் பிஎல்பி. ஓகேங்களா? இந்த கிளைம் பட்டனை ப்ரெஸ் பண்ண ஆர்ட்ஸ் போகும். ஆர்ட்ஸ் முடிஞ்சதும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா இதே போல் உங்கள் பிஎல்பி இந்த டோக்கன் தருவாங்க. கன்ஃபார்ம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். இதே போல் 3 சான்ஸ் இருக்குது. 3 சான்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி செக்இன் ரிவார்டு டெய்லி போனஸ் ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ கிவ் 50 கெட் 15 இருக்கு. ஓகேங்களா? அதான் சில பேருக்கு வந்து நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு 50 டோக்கன் தருவாங்க. அப்படி தரலாம் விட்டுருங்க. ஏன்னா சில பேருக்கு ஆட் ஆகுது, சில பேருக்கு ஆட் ஆகல. இப்போ அந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போங்க. ஸோ உள்ளே போனால் இதே போல் ஆப்ஷன் இருக்கும். ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுதான்னு தெரியல. பட் வந்து நான் சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா குரூப் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணி கூட பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே ஜாயின் பண்ணுங்கன்னா 50 டோக்கன் ஆட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது ஒரு பெரிய ஆப்ஷன். இதை வந்து இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. ஓகேங்களா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ரிவார்ட்ஸ் இருக்குது. அந்த செக்ஷனை நீங்கள் தொடாதீங்க. அது எல்லாமே ஒர்க் ஆகாது. அந்த டாஸ்க் ரிவார்ட்ஸ் மட்டும் விட்டுருங்க. அந்த ஏன் செக்ஷனில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இதே போல் டுடேன்னு போட்டு 60 அவுட் ஆஃப் 0 சைடில் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மியூசிக் கேட்கணும். இந்த ஆப்பில் வந்து மியூசிக் வந்து கேட்கறது மூலமாக எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதே இல்லை ப்ரோ, இதுவே எனக்கு போதும், இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து பிஎல்பி டோக்கன் ஏர்ன் பண்ணிக்கிறேன், அதை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளே பட்டன் இருக்குது பாருங்கள் சார் கீழே. அந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஏன்னாச்சும் மேலே பாருங்கள் கிளாசிக் மியூசிக்கல் ரூம் இருக்குது, ஏன்னாச்சும் கீழே சாங்ஸ் இருக்குது. அது உள்ளே போயிட்டு சாங்ஸை ப்ளே பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் பேக் கூட வந்துடலாம். மேலே உள்ள மினிமைஸ் பட்டன் இருக்குது, டச் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துடலாம். ஸோ பேக் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஓடிட்டு இருக்கும். நீங்கள் எவ்வளோ டைம் சாங்ஸ் கேட்குறீங்களோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மினிட்ஸ் வந்து கேட்குறீங்களோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் வந்து சாங்ஸ் கேட்க முடியும். அப்படி 60 மினிட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 6 டைம்ஸ் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். எவ்ரி 10 மினிட்ஸ் நீங்கள் சாங் கேட்கறதுக்கும் ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் இருக்குல்லையே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஆனால் நீங்கள் 10 மினிட்ஸ் சாங் கேட்டிருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அது நீங்கள் மினிமைஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை அப்படியே கேட்கலாம், உங்கள் விருப்பம். ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் ஆல்சோ இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் உள்ள போயிட்டு சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப இந்த ஆப்பில் போனீங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸ் வந்து கெட் பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்பி டோக்கன் இருக்கும். ஓகேங்களா? இதான் கேஸ் கான்செப்ட். இந்த மெத்தட் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இப்படி ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த டோக்கன் வச்சு என்ன பண்ணலாம், எப்படி வித்ரா பண்ணலாம், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்த டோக்கன் வச்சு என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை வச்சு நம்மளால வந்து லக் பேஸ் பண்ண ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 2 ஈவெண்ட் இருக்கு. ஓகேங்களா? 2த்துல எதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், 2 எவ்வளோ ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டோக்கன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லக் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற இந்த யூஎஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம். இல்லை ப்ரோ நான் வந்து அந்த பிஎல்பி டோக்கன் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவும் கிடையாது. அப்படியே நீங்கள் வச்சிருக்கலாம். இந்த டோக்கன் லிஸ்டிங் பண்ணுவாங்க. லிஸ்டிங் பண்ணும்போது நம்ம செல் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் தான் பண்ணணும். இல்லை ப்ரோ இந்த டோக்கன் வச்சு நான் ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே 100 யூஎஸ்டிடி இருக்கு பாருங்கள், டச் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீயாக வந்து ஒரு 10 பிஎல்பி இந்த டோக்கன் கேட்குறாங்க. நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதான் கான்செப்ட்டு. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போல ஏகப்பட்ட பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுலேருந்து ஒரு வினரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம். இதே போல் ஈவெண்ட் வந்து எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். நான் இப்போ ஜாயின் பண்ணும்போது 100 யூஎஸ்டிடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 யூஎஸ்டிடி வந்து 2 பேருக்கு தரலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 100 யூஎஸ்டிடி தான். அதை வந்து ஒரு பேருக்கு தரலாம், 2 பேருக்கு தரலாம். அதே போல் அவங்க வந்து மாற்றி நடத்துவாங்க. எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் அந்த ஈவெண்ட்டு. அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இந்த ஈவெண்ட் தான் ஜாயின் பண்ணுவேன். ஸோ டெய்லியுமே உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 டோக்கனை கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ டச் பண்ணுங்கள், உள்ளே போங்க. டெய்லியுமே உங்களால் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 ஸ்பின் தான் பண்ண முடியும். ஒரு ஸ்பின் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 டோக்கன் தேவைப்படும். இப்போ என்கிட்ட 15 டோக்கன் இருக்குது, 3 டைம் ஸ்பின் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஸ்பின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்பின் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்டிடி கிடைக்கலாம். ஒரு யூஎஸ்டிடி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு யூஎஸ்டிடி கிடைக்கலாம், 3 யூஎஸ்டிடி, 5 யூஎஸ்டிடி, 0.01, 0.1, 100 யூஎஸ்டிடி. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ இதே போல் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நான் ஸ்பின் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த 0.01 கிடைச்சிருக்கு. மினிமம் வித்ரா வந்து 10 யூஎஸ்டிடி, மினிமம் 10 யூஎஸ்டிடி தான் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்பின் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைபர் கெட் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு ஷோ பண்ண பாருங்க. நான் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 100 யூஎஸ்டிடி வந்து ஸ்பின்ல கிடைச்சிருக்கு, வித்ரா போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த ப்ரூஃப்ஸ் தான் இது. ஸோ வந்து பாருங்க 100 யூஎஸ்டிடி கிடைச்சது. ஸோ இன்னொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 யூஎஸ்டிடி கிடைச்சிருக்கு. ஸோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ வந்து பாருங்க கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து வித்ரா பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களோட சன்கிரிப்டர் உள்ள யூஎஸ்டிடி அட்ரஸ் போட்டு வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல் இன்னொருத்தருக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $50, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா $10, $5, $3, அதே போல் கலந்து வந்து எனக்கு $55 வந்து வந்திருக்கு. நான் வித்ரா போடுறேன். அந்த ப்ரூஃப் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் அக்கௌண்ட். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4.7K BLB டோக்கன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்பின் பண்ணிட்டீங்க, உங்கள் பேலன்ஸ்லாம் செக் பண்ண அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இதே போல் உங்களுக்கு போட்டுக்கொள்ளி அந்த ஏரமல் போட்டு காமிக்கிறேன். ப்ரொஃபைல் பக்கத்தில் அந்த மியூசிக் சிம்பிளை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே ஷோ ஆகும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0.07 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ வந்து பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில். ஸோ $55 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்ரா போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ்க்கு மேலே. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து பேமெண்ட் கெட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $10 மேலே அதில் கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித்ரா பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் டூ அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனி எக்ஸ்சேஞ்சஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிரிப்டோ பற்றி தெரியும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச் வேணால் யூஸ் பண்ணி வித்ரா போட்டுக்கலாம். இல்லை இப்போ நான் சன்கிரிப்டில் வித்ரா பண்ணால் நீங்கள் சன்கிரிப்டில் வித்ரா பண்ணலாம். சன்கிரிப்டில் போயிட்டு அந்த அட்ரஸ் எடுத்து எப்படி அட்ரஸ் எடுத்து நான் சொல்கிறேன். அந்த அட்ரஸ் எடுத்து நீங்கள் பேஸ் பண்ணிட்டு அமௌண்ட்டில் வந்து மேக்ஸ் கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிறது ஒரு 1 வீக் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அசால்ட்டாக வந்து செல் பண்ணி வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் கான்செப்ட். நான் திரும்ப சொல்கிறேன், லக் பேஸ் பண்ணி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். லிஸ்டிங் பண்ண பிறகு நம்ம செல் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம். இல்லை பொறுமையாக கூட நீங்கள் ஏர்ன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணி வித்ரா போட்டுக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். எப்படி வந்து இந்த சன்கிரிப்ட் ஆப்பில் வந்து யூனிவர்சிட்டி அட்ரஸ் எடுக்கணும்னு நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு வந்து சன்கிரிப்ட் ஆப் வந்து தேவைப்படும். சப்போஸ் உங்கள்கிட்ட கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே எப்படி வந்து சன்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ண சொல்லி நீங்கள் பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ சன்கிரிப்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்க, கீழே போர்ட்ஃபோலியோ இருக்கும். டச் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் போய்ட்டு யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணுங்கள். 2 யூனிவர்சிட்டி வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெதர்னு இருக்கும், ஒன்று வந்து TRC20 இருக்கும். நம்மளுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா வெப்20 தான். அதனால் கீழே உள்ள TRC20 விட்டுருங்க. மேலே உள்ள டெதர் இருக்கு இல்லையா, டச் அது பக்கத்தில் இப்போ சைடில் டெபாசிட் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போங்க. உங்கள் அட்ரஸ் வந்து கீழே இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே அமௌண்ட் என்ட்ரி பண்ணி நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கணும். வித்ரா பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு நம்மளுக்கு கிரெடிட் ஆகிடும் நம்ம சன்கிரிப்டோட. ஸோ கிரெடிட் ஆன பிறகு அந்த யூஸை டச் பண்ணிவிட்டு செல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 100% வச்சு செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து INRல இருக்கும் பேலன்ஸில். ஸோ வித்ரா பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணி அவ்வளோதாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே கிரெடிட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்கே வந்து ஷோ பண்ண ப்ரூஃப்ஸ் தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ண ப்ரூஃப்ஸ். ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து லக் பேஸ் பண்ண லூட்டு தான். ஸோ லக் இருந்தால் உடனே வித்ரா போடலாம், அப்படின்னா நீங்கள் பொறுமையாக தான் வித்ரா போடணும். இப்போதைக்கு எதனால் இந்த பேஸ் பண்ண வீடியோ போடணும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. ஸோ மார்க்கெட் கண்டிஷனும் சரியில்லை. அதனால் ஸோ லக் பேஸ் பண்ணி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லையா. சில பேர் நம்ம ஒரு 1000 பேர் ட்ரை பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு 20 பேர் 30 பேர் கிடைச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே கிடைக்குது இல்லையா பேமெண்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லக் பேஸ் பண்ண லூட்டு வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து தேடி கண்டுபிடிச்சி ட்ரஸ்டடாக இருக்கான்னு பார்த்து ஆல்சோ ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுனால ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஆல்சோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.